வானத்தையும் பூமியும் படைத்த இந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களை ஒன்றாய் நீர் கூட்டி சேர்த்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை ஆராதிக்கிற வேலையிலும் கர்த்தாவே, உம்மை தொழுது கொள்ளுகிற வேலையிலும் கர்த்ததாமே எங்களோட இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வசனத்தை நாங்கள் கேட்கிற பொழுது எங்களுக்கு நீர் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்து எங்களுக்கு நீர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உடைய அன்பு சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், உம்மை வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிப்போம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை நாம் உயர்த்துவோமா. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார்.
வாழ்விலும் சரி, தாழ்விலும் சரி, உயர்விலும் சரி, கீழான நேரத்திலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அதற்காக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம அவரை துதிப்போம். ஹalleluya, ஆமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கிருபையினாலே எங்களை முன்குறித்து அழைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையினாலே எங்களை ரட்சித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் எங்களை அலங்கரித்து முடிசூட்டி ஆண்டவரை வழி நடத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காய் நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, உம்மை போற்றுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் சுமப்பதும் கிருபை, பலவீனத்திலும் மனசோர்வினிலும் மாறிடுமோ கிருபை, மாறாதும் கிருபை, பெருவெள்ளத்திலும் கடும் காற்றினிலும் விலகிடுமோ கிருபை, விட்டு விலகாதும் கிருபை. சுலோமா. விலகிடுமோ கிருபை, விட்டு விலகாதும் கிருபை, இதயமெல்லாம் நன்றியால் நிரம்பிடுதே நன்மையால், பாடிடுவேன் கவியால், போற்றிடுவேன் துதியால், மேகம் மீதினில் வேகமாய் வரும் என் மீட்பருமை காணுவேன், மேகம் மீதினில் வேகமாய் வரும் என் மீட்பருமை சேருவேன், என் மீட்பருமை சேருவேன். என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை, என்னை சூழ்ந்து நிற்பதும் கிருபை, விட்டு விலகாமல் சுமப்பதும் கிருபை, பலவீனத்திலும் மனசோர்வினிலும் மாறிடுமோ கிருபை, மாறாதும் கிருபை, பெருவெள்ளத்திலும் கடும் காற்றினிலும் விலகிடுமோ கிருபை, விட்டு விலகாதும் கிருபை. அல்லேலூயா, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பாவே, ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இடைபட நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தை கேட்கிற பொழுது கர்த்தர் தாம் எங்களுக்கு நீர் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்து எங்களோடு இடைபடுவீராக. பேசுகிற தாசனை மறைத்து நீர் பேச நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you all for joining. இந்த நாளிலும் பிரதர் லியோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரதர், praise the Lord. Praise God, brother. கேக்குதா brother? கேக்குது பிரதர். praise the Lord. Okay. யோவான் 14 அதிகாரம் வசனம் 23 வசனம். யோவான் 14 வசனம் 23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். கடந்த முறை நாம் பார்த்தோம், எபேசியர்ல வாசித்தோம் 3:17. விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். இப்ப கடந்த முறை அப்படியே லைட்டா அதையும் பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அப்பதான் இந்த காரியம் நமக்கு புரிய வரும். எபேசியர்
3ஆம் அதிகாரம் வசனம் 17 நானே வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் இங்கே ஒரு ஜெபத்தை ஏறிருக்கிறார். விசுவாசத்தினால கிறிஸ்து நம்மளுடைய உள்ளத்தில் வாசமாய் இருக்கவும், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ளவும், உணர்ந்து அதை அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளவும் வேண்டும் என்று இங்கே பவுல் ஜெபத்தை ஏறிருக்கிறார். இப்ப விசுவாசத்தினால கிறிஸ்து நம்மளுடைய உள்ளத்தில் எப்படி வாசமா இருக்கிறார்? அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வாசிக்கிறார். நாம் விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கிறோம். ஆனாலும் அங்க முன்னாடி கிருபையினால் என்று சொல்லப்பட்டதனால் இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். அப்ப நாம் விசுவசிக்கும்படியாக அவர் தம்முடைய அன்பை நமக்கு காண்பித்தார் என்று பார்த்தோம். அதான் 1 யோவான் 3:16, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரத்தில் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்ப குமாரன் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால் நம்ம அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அதே பிதாவும் பாருங்க, தன்னுடைய சொந்த குமாரனை குறித்து நமக்காக நம்ம இடத்துல அன்பு கொண்டார் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 4:9, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் இழைக்கும்படி தேவன் அவரை உலகத்தில் அனுப்பதினாலே தேவன் நம்மையில் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இப்ப குமாரன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளிடத்தில் அன்பு கூர்ந்தார். பிதா தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்ததினால் அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பை நாம் விசுவசித்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்ம கடந்த முறை பார்க்கும்போது ஆபிரகாம் பார்த்தோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தன் குமாரனை பலியிட சொல்லும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிட செல்கிறார். அப்பொழுது பார்க்கும்போது அங்க பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கன்னு சொல்லி ஈசா கேட்கிறாரு. அதை தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுவோம். வசனம் 9 தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அதன் மேல் பலிப்பீடத்தில் அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் என்று பார்க்கிறோம். இப்ப அங்க ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலி செலுத்தும் போது அதை அவன் அந்த இடத்துல பலி செலுத்துகிறான். இந்த குமாரனை கட்டி என்று பார்க்கிறோம். அதன் பிறகு இந்த வசனம் 13 வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னதாக புதரிலே தன் கொம்புகளை சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான் என்று பார்க்கிறோம். அந்த குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். அதுதான் இங்க நம்ம யோவான்ல வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த வசனத்தோட வாசிக்கின்றது. 14 வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும்
உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். போதும் பிரதர். 18 வாசிக்கிற, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அதான் இங்க பவுல் கலாத்தியருக்கு சொல்றாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமானாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி போதும். அப்படியே 16 வாசிங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப அங்க ஈசாக்கை பலி செலுத்த வந்தபோது அங்க பிதாவானவர் உன்னுடைய குமாரனை அல்ல உன் சந்ததி ஆசீர்வதிக்கும்படிக்கு என்னுடைய குமாரனை நான் கொடுக்கிறேன் என்பதன் அடையாளம் தான் அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம். அதை தான் இங்க ரோமர் 8:32 வாசிக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று பார்க்கிறோம். அப்ப தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுக்கிறார், குமாரன் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். இப்படிதான் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். அதனாலதான் நம்ம அங்க சொல்லப்படுறோம், இது மனிதனால் உண்டானது அல்ல. என்ன வாஸ்தம்? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வாசிக்கிறோம். அதை பாருங்க 2 தீமோத்தேயுல. அப்ப இது எந்த ஒரு மனுஷனுடைய கிருபையினால் அல்ல, தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். ஏன்னா தேவன் நமக்காக செய்த அந்த காரியங்கள். 2 தீமோத்தேயுல 9 வாசிப்போம். 9:10. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9:10. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின் படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். போதும். அப்ப கிரிகளின், அதாவது அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மளை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று பார்க்கிறோம். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அந்த சுவிசேஷத்தை நாம் கேட்டுதான் இன்று நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதான் எபேசியர் 1 வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது என்று பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த சுவிசேஷத்தை நாம் கேட்டு ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுக்கிறார். எதற்காக அப்படின்னா, தொடர்ந்து தேவனை நாம் அறிந்து கொள்வதற்காக. அந்த வசனம் வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும்
தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். போதும். அப்ப இங்க நாம் அந்த சுவிசேஷத்தை விசுவசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். எதற்காக என்று பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் பவுல் ஜெபம் பண்றார். அந்த இடத்துல பிரகாசமுள்ள மனக்கண்களை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும். அது அதே கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று பார்க்கிறோம். அப்ப நாம் ஆண்டவருடைய இப்படிப்பட்ட அந்த சுவிசேஷத்தை கேட்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், அதாவது இல்ல எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் என்று பார்க்கிறோம். அப்ப நாம் இந்த சுவிசேஷத்தை கேட்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தொடர்ந்து நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். அதனால்தான் இங்கே பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று பவுல் வேண்டுகிறார். ஏன்னா 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்கிறோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்ப நமக்காக ஆயத்தம் படுத்தி இருக்கிறவைகளை நம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் அது தோன்றவும் தோன்றாது. தேவன் நமக்கு தந்த ஆவியானவர் அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய ஆவியை கொண்டு போதிக்கிறவர்கள் நமக்கு அந்த நித்திய வழிகளை காண்பிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள் இந்த உலகத்தின் காரியங்களை எடுத்து நமக்கு சொல்லக்கூடியவர்கள். நம்ம இந்த காரியத்தை வச்சுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பரலோகத்துக்கு நேராய் நம்மளை வழி நடத்தக்கூடியவர்கள் என்றால் அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்று நமக்கு போதிக்கிறார்கள். அதை தான் நம்ம 1 கொரிந்தியர் 2 வாசிக்கிறோம். நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஆவியை பெற்றோம் என்று வாசிக்கிறோம். ஆகவே இன்னைக்கு அநேக சுவிசேஷங்கள் பார்க்கும்போது அது பூமிக்குரிய காரியமா இருக்கிறதுனால நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எந்த சுவிசேஷத்தை நமக்கு பிரசங்கிக்கிறார்கள். ஏன்னா கடந்த முறை பார்த்தோம், அதாவது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு போதிக்கிறவர்கள் எப்போதுமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் போதிப்பாங்க. ஒரு உதாரணம் பாருங்க, தன்ராஜ் பாஸ்டர் கூட சொன்னாரு. ஒரு உதாரணம் நம்ம புரிஞ்சு கொள்ளும்படியாக, ஒரு பெரிய சபையில 2-3 பேர் மெசேஜ் கொடுப்பாங்க. அப்ப அந்த மைக்கை மாத்துவாங்க. அந்த மைக்கை மாற்றும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம், மைக்கு மாறலாம், ஆனா ஸ்பீக்கர் மாற்ற மாட்டாங்க அப்படின்னு. எப்போதுமே நம்ம மைக்கை மாற்றுவோம் ஒருத்தவங்க பேசும்போது, அடுத்தவங்க பேசும்போது. ஆனா ஸ்பீக்கரை எப்போதும் மாற்றுறது இல்லை. அப்படியேதான் இருக்கும், மைக்கை மட்டும் தான் மாற்றும். ஆகவே யார் தேவனுடைய வார்த்தையை பேசினாலும் அங்கு பேசக்கூடியவர் ஆவியானவர். ஆகவே நாம் இந்த காரியங்களால நமக்கு போதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எச்சரிக்கையா இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்தக்கூடியவரார். அதான் ஏசாயால வாசிக்கிறோம், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் ஏசாயா 8:20 வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. இந்த வேதத்தின்படியே நமக்கு சொல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நோக்கத்தின்படியே நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். இன்னும் புதிய ஏற்பாடுல பார்க்கும்பொழுது 1 பேதுரு 4:11 வாசிக்கிறோம், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். வாசிங்க. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். போதும். இன்னொரு இடத்துல பவுல் கூட சொல்றார், நாங்கள் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே சகலத்தையும் செய்யப்படும் என்று சொல்றார். ஸோ இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இதுக்கு ஒரு உதாரணமா பார்க்கும் பொழுது இப்ப
இன்னைக்கு பிரசங்கிக்கிறவர்கள் இந்த தேவனுடைய அந்த நமக்காக அவர் மரித்தது, நமக்காக அவர் உயிர்த்த காரியங்களை அவர்கள் விசுவசிக்காமல், அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் செய்த சில அற்புத அடையாளங்களை முன்வைத்து இன்று அநேகர் பிரசங்கிக்கிற காரியங்களை பார்க்கிறோம். அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை அறியாதபடியினால மாம்சத்துல உள்ள காரியங்களை அவர்கள் பெற்ற நன்மைகளை எடுத்து சொல்லக்கூடியவர். அதுதான் உதாரணமா நம்ம நிக்கோதேமுவை பார்த்தோம், யோவான் 3ஆம் அதிகாரத்துல. நிக்கோதேமு என்ன சொல்றாரு? ஒருவரும் தேவன் தன்னுடனே இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று ஆண்டவருக்கு அங்க சொல்றாரு. அதே ஆண்டவர் அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது அதை நிக்கோதேமுவால புரிஞ்சுக்க முடியல. அப்ப வசனம் 10 சொல்றாரு, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்து இவைகளை அறியாமல் இருக்கிறார்கள். அப்ப இன்று தேவனுடைய ஆவியை பெறாதவர்கள் இந்த காரியத்தை அவர்களால் அறிய முடியாது. ஏன்னா அது அவர்களுடைய மனதில் தோன்றாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்தான் அவர்களுக்கு இந்த காரியம் புரிய வரும். இப்பதான் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நமக்கு பிரசங்கிக்கூடியவரா இருப்பாங்க. இப்ப 1 தீமோத்தேயு 6 வசனம் 3 வாசிப்போம். இங்க தீமோத்தேயுக்கு பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். வசனம் 3 வாசி. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும். இங்க என்ன பாக்குறோம்? அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும். அப்ப பரிசுத்தாவியானவர் நமக்கு எதற்காக கொடுக்கப்படுகிறார்னா, தேவனுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் போதிக்கும் பொழுது இந்த உலகத்தின் காரியத்தை தான் போதிப்பார்கள். 5 வாசிக்கிறோம், கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவருமாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கும். அப்ப இங்க அந்த காரியத்தை ஒரு ஆதாய தொழிலாக, எல்லாருமே பொதுவா பாத்தீங்கன்னா காணிக்கை குறித்து தான் பேசுவாங்க. காணிக்கை தசம பாகத்தை குறித்து பேசுவாங்க. அதை தான் முன் வைப்பாங்க. ஏன்னா அதை வைத்தே நான் கண்டுபிடிச்சேன். கேட்கல, நீங்க பேசுறேன். மல்கியா 3:10 வாசிப்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் எதுல இருந்து கேட்கல பிரதர்? நான் கேட்கலையா? இல்ல பிரதர், இப்ப இதுல இருந்தா கரெக்டா, நோ ப்ராப்ளம். அப்ப ஓகே. தேவ பக்தி ஆதாய தொழிலாக எண்ணுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தசம பாகத்தை குறித்து சொல்வார்கள் என்று பார்க்கிறோம். அதை தான் இங்க மல்கியால வாசிக்கிறோம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாத போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது பழைய ஏற்பாட்டுல சொன்ன காரியம். அதை கூட இன்னைக்கு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்க நிறைய சபையில நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா பாருங்க, ஆண்டவர் எதற்காக ஆசாரியரை வைத்திருக்காருன்னா, அதே 2ஆம் அதிகாரத்துல 6ல இருந்து வாசிப்போம். மல்கியா. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமணத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன்.
நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணுகிறீர்கள். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நான் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பமும் நீசருமாக்குவேன். நாம் போதும் brother. எல்லாரும் அப்ப இங்க நம்ம போதும் போதும். இங்க நம்ம வாசிக்கிறோம், ஆசாரியர்கள் வந்து என்ன பண்ணோம், அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்க வந்து நீங்களோ வழியை விட்டு விலக்கி அநேகரை வேதத்திற்கு இடற பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப வேதத்தை விட்டு விலக பண்ணுகிறார். இவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த தசமகத்தை கொடுத்தா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று. ஆனா புதிய ஏற்பாடுல பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து நான் வந்து நீங்க தேவன் விடுவிக்காவிட்டாலும் அவர் மேல் நான் வந்து விசுவாசமாய் இருப்பேன் என்று சொல்லுகிற காரியம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது நீங்கள் கொடுங்கள், கொடுத்து பாருங்கள், பரிட்சித்து பாருங்கள் என்று சொல்றாரு. மத்தேயுல ஆண்டவர் சொல்லும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று வாசிக்கிறோம். ஆகவே இன்னைக்கு இப்படிப்பட்ட உபதேசம் இருக்கு. இப்ப நம்ம இந்த உபதேசத்தை கேட்டு நாம் போவோமானால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப தசம பாகம் அப்படின்னா ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அவர் எவ்வளவு தசம பாகம் கொடுக்கணும்? 1000. 1000 ரூபாய் கொடுக்கணும். சரி, அவரே வந்து இப்ப ஒரு 1,00,000 ரூபாய் வாங்கினாருன்னா 1000. 10,000 கொடுக்கணும். 10 லட்சம் வாங்கினாருன்னா 1,00,000 கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய கணக்கு. அப்ப இப்படி அவங்க கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் அன்பு வந்து அவங்களுக்கு உண்டாகும். ஏன்னா இப்ப 10,000 அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு தேவைக்கு 9,000 இருக்கு. அதே 1,00,000 வரும்போது அவங்களோட தேவைக்கு அங்கங்க 90,000 இருக்கு. அங்க 10 லட்சம் வாங்கும்போது அவங்களுக்கு 9 லட்சம் இருக்கு. ஆனால் இவங்க என்ன நினைச்சிருவாங்கன்னா, அந்த தேவனுக்கு நாம் கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி, அதான் இந்த ஆயக்காரன் ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா, அது வாசிங்க. ஆயக்காரன் மத்தேயு லூக்கால வரும் இல்லையா, லூக்கா 18 வசனம் 10ல இருந்து வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்றார். போதும் brother. அப்ப இங்க வாசிக்கிறான், அவன் என்ன சொல்றான், வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு ஆயக்காரனோ அவன் வந்து ஆண்டவருக்கு முன்பாக தன் ஏறத்து கூட பார்க்க முடியாதபடிக்கு நான் பாவியா இருக்கிறேன் என்று சொல்லி கிருபையை பெற்றுக்கொள்கிறார். ஆக இப்படியான போதகம் இல்லாதபடிக்கு ஆசீர்வாதத்தை குறித்து இன்னைக்கு எடுத்து சொல்லக்கூடிய போதகம் தான் அதிகமா இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவின் அன்பு உண்டாகாது. அதே பாருங்க, லூக்கால இங்க ஒரு ஸ்திரீ என்ன செய்யறாங்க பாருங்க, லூக்கா 21ல 1வது அதிகாரத்துல இருந்து வாசிப்போம். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். போதும் brother. அப்ப தன் ஜீவனுக்கு உண்டாய் இருந்ததெல்லாம் போட்டு விட்டார். அப்ப ஆண்டவர் நமக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து அன்பு செய்தது போல நாமும் நம் ஜீவனை கொடுத்த கடனாளிகளா இருக்கிறோம் என்ற அந்த உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமானால் இப்படியான போதகத்தை வந்து நாம் விட்டு விலகி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிற அந்த வார்த்தை கேட்டால்தான் உண்மையான கிறிஸ்துவின் அன்பு வந்து நமக்கு உண்டாகும். அதான் இங்க பவுல் வந்து மறுபடியும் தீமோத்தேயுக்கு வருவோம். தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு வர்றார். அதே அதிகாரத்துல பாருங்க, 6ல இருந்து வாசிக்கும் போது வாசிக்கிறோம், போதும் என்கிற மனதுடனே கூடின தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்.
உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம் அப்படின்னு வாசிக்கிறோம். 10வது வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். 12ல விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கையும் பண்ணினுமாய் இருக்கிறாய் என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம கடந்த முறை பார்த்தோம். இதுல என்ன ஒரு விஷயம் என்ன பாருங்க, நமக்கு அன்பு இருந்தாதான் அந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியும். ஆனா பண ஆசையை நமக்குள்ள கொண்டு வரும்போது அது எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அப்ப இந்த அன்பின் சுவிசேஷத்தை நமக்கு சொல்லாதபடி இன்று உலக ஆசீர்வாதங்களையே நமக்கு எடுத்து சொல்லுவார்களானால் நமக்குள் கிறிஸ்துவின் அன்பு நமக்கு உண்டாயிருக்காது என்று பார்த்தோம். நாமும் பாருங்க, தேவனை எதற்காக விசுவசிக்கிறோம்? அவர் நமக்கு செய்த அந்த அற்புத அடையாளங்கள், சுகம், இதற்காகவா தேவனை நாம் விசுவசிக்கிறோம்? நம்ம எதற்காக தேவனை விசுவசிக்க வேண்டும்? வாசிங்க கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். ஞானஸ்தானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் அப்ப மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய அந்த செயலின் மேல் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதை 1 கொரிந்தியர் 15ல 14ல இருந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 14ல இருந்து வாசிப்போம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசமும் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் இருந்தவர்களும் கேட்டிருப்பார்கள். இங்க என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்ப நம்ம எந்த சுவிசேஷத்தை நாம் விசுவசிக்க வேண்டும்? கிறிஸ்து மரித்து நமக்காக உயிர்த்தார் என்ற அந்த சுவிசேஷத்தை நாம் விசுவசிக்கணும். அதை நாம் விசுவசிக்காத பட்சத்துல நாம் இன்னும் நம்மளுடைய பாவத்துலதான் இருப்போம். அதை தொடர்ந்து வாசிக்கிறோம். 19 வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். போதுங்க. அப்ப இன்மைக்காக நாம் ஆண்டவரை தேடுகிறதா இருப்போமானால் நாம் நித்திய ஜீவனை நாம் இழந்து விடுவோம். அதனால்தான் தேவனுடைய அந்த செயலின் மேல் உள்ள அந்த விசுவாசம் நமக்கு வர வேண்டும். தேவன் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் பரலோகத்துல பிதாவின் வலது பார்சத்திலிருந்து பிதாவின் சித்தத்தை செய்யும்படி பூமிக்கு வந்தார். பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். அவரை விசுவசிக்கிற யாவரும் அதே போல நாமும் மரித்தாலும் பிழைப்போம் என்று வாசிப்போம். ஆகவே இதுதான் தேவனுடைய சுவிசேஷம், இதுதான் அவருடைய திட்டம். ஆகவே இந்த திட்டத்தை விட்டு நம்மளை வழி விலக செய்கிற போதகர் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படுகிறார். அதான் இன்மைக்குரிய காரியம். நாம மகிமையான காரியங்களை தான் நம்ம விசுவசிக்கணும். சரி, இப்படி ஒருவேளை நம்ம இப்படி இன்மைக்காக நம்ம விசுவசிக்கும் பொழுது நமக்குள்ள நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒருபோதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய கட்டளைகள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அன்பு நிறைந்த காரியம். இப்ப அதுக்கு நம்ம ஒருபோதும் கீழ்ப்படிய முடியாது. பாருங்க, அந்த 1 பேதுருல 2ஆம் அதிகாரம் வசனம் 6ல இருந்து வாசிப்போம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ போதும். அப்ப இவங்க அந்த சியோனின் மேல் அந்த வைக்கப்பட்ட அந்த
வசனம் 6ல வசனம் அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதிமேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். அப்ப அந்த வேதத்தின் விசுவாசத்திற்கு அதான் கடந்த முறை பார்க்கும்போது எபிரேயர்ல வாசிச்சோம் இல்லையா? எபிரேயர் 11ல நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11:15 தங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும், அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை என்று அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தினேன். அப்ப அந்த பரம தேசத்தை நோக்கி விசுவசிக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுடைய தேவன் என்று சொல்லுவதற்கு நான் வெட்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். அதே தான் ரோமர்ல வாசிச்சோம், அவரை விசுவசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். இங்க பாருங்க, அதை தான் இங்க வாசிக்கிறோம், அதின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுகிறது. அந்த சீயோன் மேல் அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த காரியத்தின் மேல் விசுவசிக்கிறவன் வெட்கப்படுகிறதில்லை. விசுவாசிக்காதவன் என்ன செய்யறான் அப்படின்னா, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகி அந்த கல் இடுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுதலுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்து இடர்கிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள் என்பார். அப்ப இந்த மகிமையான சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்காத பட்சத்துல நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா 2 தெசலோனிக்கேயர்ல வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வசனம் 10ல இருந்து வாசிப்போம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மகிமையையும் அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, போதும். இங்க என்ன வாசிக்கிறோம்? ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் என்ன செய்யறாரு? சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவசிக்கும்படி தேவனை அவர்களை விட்டு விடுகிறார் என்று பார்ப்போம். அப்ப சத்தியத்தின் மேல பிரியம் இல்லாமல் தேவன் நமக்கு சொல்லக்கூடிய அந்த காரியத்தின் மேல நம்ம விசுவாசம் வைக்காமல் இந்த உலகத்தின் மேலே நம்மளுடைய விசுவாசம் இருக்குமே, ஆனால் தேவனே நம்மள அந்த பொய்யை விசுவசிக்கும்படியாக விட்டு விடுகிறார் என்று பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தருக்கு பிரியமான சகோதரரையே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாக இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு உங்களை அழைத்தார் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த மகிமையான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த இன்மைக்குரிய காரியத்தை நாம் விசுவசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தை நோக்கியே நம்மளுடைய காரியங்கள் இருக்குமே, ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய முடியாது. அதான் பார்க்கிறோம். யோவான்ல வாசிச்சோம்ல, யோவான் மறுபடியும் வாங்க, யோவான் 14 யோவான் 14ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனோட வாசம் பண்ணுவோம். போதுன்றது. அப்ப என்ன வாசிச்சோம்? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வாசமாய் இருக்கவும். அப்ப நம்ம எப்படிப்பட்ட விசுவாசம் கொண்டிருந்தால் கிறிஸ்து நமக்குள் வாசமாயிருப்பார்? நாம் அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் பொழுது பிதாவும் குமாரனும்
நமக்குள் வந்து வாசமா இருப்பார் என்று நாம் பார்க்கிறோம். அதுல பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம், இந்த வசனம் வாசிங்க, அதையே 14ல வசனம் 16ல இருந்து வாசி. நான் பிதாவை 14, வேண்டிக் 16. கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருடுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை போதும். திக்கற்றவர்களாக விடேன். போதும். இங்க என்ன வாசிக்கிறோம்? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர், பிதாவானவர், குமாரனானவர் நமக்குள் வாசமாக இருக்கும் பொழுது நாம் வந்து சகல காரியங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதான் இங்க யோவான் அதே 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சத்திய ஆவியாகிய 16, 13ல சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? நாம் இந்த உலகத்திற்காக நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் நாம் வந்து பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு வந்து திரளான கூட்டம் வந்து ரசிக்கப்பட்டு நிறைய சபைகள், நிறைய பேர், நிறைய இடத்துல பாருங்க, ஜனங்கள் அதிகமா, விசுவாசிகள் அதிகமா இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே உண்மையான சுவிசேஷத்தை விசுவசித்து ஆண்டவரை பின்பற்றுவர்களா என்று பார்த்தோமானால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலையும் நாம் பார்க்கும் பொழுது இந்த உண்மைக்குரிய காரியங்கள் தான் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே நாம் தான் வந்து எச்சரிக்கையா இருக்கணும். பாருங்க, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அந்த நாட்டை வந்து யோவான் 6ல வாசிக்கும். சீசர்களே அது கடினமான உபதேசமா இருக்குன்னு சொல்லி விலகி போறாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ல 47ல வந்து, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நித்திய ஜீவனை குறித்து சொல்லிக்கொண்டே வரும்பொழுது வசனம் 60 வாசிப்போம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன் இருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்க, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமற் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது அப்ப போதும். இப்ப என்னன்னா, இந்த சுவிசேஷத்தை கேட்க நிறைய பேருக்கு வந்து மனதில்லை. அநேகர் வந்து பின்வாங்கி போறாங்க. அப்பதான் அவர் வந்து பேதுருவை பார்த்து கேட்கும்போது பேதுரு சொல்றாரு, அடுத்த வருஷம் வாசித்து தொடர்ந்து. சீமோன் பேதுரு அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். போதும். அப்ப இந்த மாதிரி நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமே கிடையாது. அறியாதவர்கள் தான் பாருங்க அநேகர் வந்து பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஏன்னா யோவான்ல வாசிக்கிறோம், நீங்கள் வந்து அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததுனாலே என்னை வந்து பின்தொடர்கிறீர்கள் என்று, நித்திய ஜீவன் வரைக்கும் உள்ள அந்த பூஜனத்துக்காக கிரியைகளை நடப்பீங்கள் என்று சொல்கிறார். ஆக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வசனத்தை கேட்கறதுக்கு மனதில்லை. ஏன்னா ஆண்டவருடைய போதகம் எப்போதும் எப்படி இருக்கும்? அது அன்பின் போதகமாக இருக்கும்.
அன்புனா நம்மளை வந்து அதற்கு வந்து நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒருவன் ஒரு கணத்துல அடைஞ்சா இன்னொரு கணத்துல காமிக்கணும். சத்துருவையும் நம்ம வந்து நேசிக்கணும். நமக்கு துன்பம் செய்கிறவர்களை நாம் நேசிக்கணும். நாம வந்து நன்மை செய்து பாட அனுபவம் நாம் அதாவது நாம் அந்த வசனம் 1 பேதுருல வாசிக்கிறோம் இல்லையா, 1 பேதுரு, நாம் தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் நன்மை செய்து பாட அனுபவிப்பது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. ஆகவே இந்த உபதேசத்தெல்லாம் கேட்க அவர்களுக்கு மனதில்லை. அதனாலதான் சொல்றாரு யோவான் 8ல 8ஆம் அதிகாரம் வசனம் 43 வாசிப்போம். என் வசனத்தை நீங்கள் ஏன், யோவான் என் வசனத்தை 8:43. நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் வாசிங்க. உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். போதும். அப்ப என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கீங்க? அந்த உபதேசத்தை கேட்க அவர்களுக்கு மனதில்லை. அதனாலதான் பாருங்க, அவங்க வந்து பொய்யை விசுவசிக்கும்படியாக அங்க வாசிச்சோம்ல, அதே போல அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பேசும் பொழுது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். அப்ப அந்த விஷயத்துக்கு தான் இன்னைக்கு வந்து கீழ்ப்படிந்து போகிறாங்களே தவிர ஆண்டோடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியல. அதான் 45ல சொல்றார், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறபடினாலே நீங்கள் என்னை விசுவசிக்கிறது இல்லை. அப்ப சத்தியத்தின் மேல அன்பு இல்லை. சத்தியத்தை கேட்க இன்னைக்கு யாருக்குமே மனதில்லை. காரணம் என்னன்னா, அது அன்பின் சுவிசேஷமாக இருக்கிறது. ஆகவேதான் இன்னைக்கு உலகத்தின் காரியத்தையே வந்து அவர்கள் விரும்பி போகிற ஒரு காரியமா இருக்குது. அதான் பாருங்க, 1 யோவான் 4 எப்படி வாசிக்கிறோம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 16, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆக தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பு, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளிடத்துல அன்பு கூர்ந்த அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ளாத பட்சத்துல நம்ம வந்து மெய்யான சத்தியத்தை நாம் வந்து விசுவசிக்கவே முடியாது. இதுதான் பிசாசுடைய திட்டம். அந்த மெய்யான சத்தியத்தையும் அந்த கிறிஸ்துவனுடைய அன்பையும், அந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம் ஆழம் அகலம் உயரம் இன்னதென்று அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ளாதபடிக்கு இந்த உலகத்தை நமக்கு வந்து வைக்கிறார். இந்த வசனத்தை வந்து பாருங்க, உலக காரியம் நெருக்கி அதை எடுத்து போட்டு இருக்கிறார். ஆகவே வந்து நம்ம எப்போதுமே எங்க பிரசங்கம் கேட்டாலுமே அது வந்து நம்மளை பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்தக்கூடியதா இருக்குதா, தேவனுடைய ஆவியை கொண்டு நமக்கு போதிக்கிறார்களா என்று நம்ம வந்து பார்க்கணும். இப்ப கடைசியா முடிச்சுக்குவோம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஆபிரகாம் வந்து உனக்கு ஒரு குமாரன் 100 வயதுல பிறப்பான் என்று விசுவசித்தார்கள். இன்னைக்கு பெரும்பாலும் அதை தான் விசுவசிக்கிறார்கள். ஆனா ஆபிரகாமுடைய மெய்யான விசுவாசம் என்ன பாருங்க, அது எபிரேயர்ல 11 வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிக்கும். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் போதும் போதும் அந்த அந்த வசனம் தான் 17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விலகும் என்று அவனோடே சொல்லப்பட்டு இருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. அப்ப அவன் பாருங்க, ஆபிரகாமோட விசுவாசம் பாருங்க, தேவன் எதையும் செய்ய வல்லவர் என்று அவன் விசுவசித்து அந்த காரியத்தை வந்து செய்ய போகிறார். அதே வந்து யாக்கோப்ல வாசிக்கிறோம். அப்ப நம்மளுடைய விசுவாசத்தை சோதிக்கும் பொழுது நம்ம வந்து பின்வாங்கி போயிடும்.
இப்போ உண்மையான அன்பை நாம் அறிந்திருந்தோம், ஆனால் நம்ம அந்த விசுவாசத்துல நாம் நிலைத்து நிற்போம். அதான் பாருங்க, யாக்கோப்ல வாசிக்கிறோம். யாக்கோபு 2 அதிகாரம் 19 வாசிப்போம். 19 இருந்து 23 வரைக்கும் வாசிப்போம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். போதும். அப்ப தேவன் ஒருவர் உண்டென்று விசுவசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது. பிசாசும் விசுவசித்து நடுங்குகின்றன. நாம் எந்த காரியத்துக்காக ஆண்டவரை நாம் விசுவசிக்கிறோம் என்று நாம் நம்மளே சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா எல்லாருமே தேவன் உண்டு என்று விசுவசிக்கிறார்கள். அவர்கள் உண்மைக்குரிய காரியத்திற்காக தான் ஆண்டவரை விசுவசிக்கிறார்கள். நாம் அவர் நமக்காக செய்த அந்த காரியத்தையும் நாம் மீண்டும் அவரோடு கூட சேர்க்கப்படக்கூடிய காரியத்தையும் நாம் விசுவசித்து இருக்க வேண்டும். அதனால்தான் சொல்றாரு இங்கே கடைசியில, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று. தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவான்ல சொல்றாரு. யோவான் 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். அடுத்த வசனம், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லவில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் போதும். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு என்று. அப்ப நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டுமானால் இந்த சுவிசேஷத்தை தேவன் நமக்காக பாராட்டின அந்த அன்பை நாம் விசுவசித்தால் மாத்திரமே தான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிய முடியும். அதற்கு தான் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஏன்னா அங்க ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், நீ உன் ஏத சுதன் என்று பாராமல் நீ கொடுத்தபடினால் அப்படின்னு சொல்லிதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு. இதேதான் இங்கே ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது எப்படி என்று பார்க்கிறோம். ஆகவே இன்மைக்காக நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது இந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்படும். ஏன்னா நம்மளை உண்டாக்கும் போதே பாருங்க, எல்லாவற்றையும் படைத்துட்டு தான் நம்மளை உண்டாக்கணும். நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் படைத்துட்டு தான் நமக்கு உண்டாக்கணும். ஆகவே நம்ம இன்மைக்கான கேக்குதா? கேட்கலையா? கேக்குது பிரதர். இன்மைக்காக மாத்திரத்துல இருந்து சொல்லுங்க. ஓகே. அப்ப இன்மைக்காக நம்ம ஆண்டவர் தேடுறதை நாம் நிறுத்திவிட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேட வேண்டும். அப்ப எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஏன்னா நம்மளை படைக்கும் போதே ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக உண்டு பண்ணிவிட்டு தான் நம்மளை படைச்சார். ஆகவே நமக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் அவரை அந்த நிச்சயத்துக்காகவே அவரை நாம் விசுவசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை நாமும் மகிமைப்படுவோம். அருமையான வேத வசனத்தை நாம் தியானித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தியானித்த பகுதியிலிருந்து உங்களுக்கு ஏதாகிலும் கேள்விகளோ இல்ல வேற வேத வசனங்கள் இருக்குமானால் இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்ளலாம். பக்தி விருத்திக்கு ஏதுவாக. பிரதர் சொல்லிட்டு இருந்தபோது எனக்கு என்ன வசனம் ஞாபகம் வந்துச்சுன்னா, எபிரேயர் 11 9 பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதீசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான்.
அப்ப பாருங்களேன், அவர் சோதோம் கொமோராவுக்கு போயிருந்திருக்கலாம், இல்ல பெரிய அரண்மனையில இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் கூடாரங்களிலேயே இருக்கிறார்னா, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இப்ப கூடாரங்களில் இருந்தான். ஏன் இருந்தான்? தேவன் உண்டாக்கின நகரத்திற்கு காத்திருந்தான். அப்ப தேவன் உண்டாக்கின நகரமா இந்த உலகத்துல இருக்கிற கம்ஃபர்ட்டா, லக்ஸரியா அப்படின்னு பார்க்கும் பொழுது கூடாரமே போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா அங்க இருக்கிறத பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது இப்படியே அவர்கள் கூடாரங்களில் சஞ்சரித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அதாவது 16ல பாருங்க, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்படுகிறதற்கு வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அதே மாதிரி கடைசியா நம்ம இதுல கீழே படிக்கும் பொழுது மோசே பாருங்க, மோசேக்கு இல்லாத கம்ஃபர்ட்டா. மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகவன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டுன்னு சொல்லி 23 இருந்து வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, நித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவித்தானா அவர்களும் திரும்ப 40 வருஷமா கூடாரங்கள்ல தான் இருக்கிறாங்க. நீங்க கேம்பிங் அப்படி இப்படின்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம டிராவல் பண்ணும் பொழுது ஹோட்டல்ல புக் பண்ணி டிராவல் சேஃபா இருந்துக்கிறோம், இல்லைன்னா வீட்டுல இருந்துக்கிறோம். கேம்பிங்னு போனீங்கன்னா பாத்ரூம் போறதுக்கு கூட நமக்கு கஷ்டம். ஆனா அதெல்லாம் கூட பொருட்படுத்தாம அவங்க ஏன் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா போய் கொண்டாங்க. இந்த அதையே நோக்கி இருந்தார்கள், இனி வரும் பலன்மே நோக்கமா இருந்தார்கள். சோ அந்த இதுதான் விசுவாசத்தின் அடிப்படையா இருக்கும் பொழுது, பூமியில நம்ம வாழும் பொழுது நமக்கு அந்த பூமிக்குரியவர்களே அல்லப்பா அப்படின்னு நமக்கு ஒரு நினைப்பு வரும். அப்படி விசுவாசத்தை நீங்க எப்படி மெஷர் பண்ணலாம்னா, இதன் மூலமாக தான் அந்த சிந்தை. நீங்க வேற ஒரு வீட்டிற்கோ வேற ஒரு இடத்துல போய் தங்கும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி இல்லையே இது அப்படின்னு உங்களுக்கு ஒரு நினைப்பு வருது பாத்தீங்களா? அதே மாதிரிதான் நாம இந்த உலகத்துல வாழும் பொழுது நாம இந்த பூமிக்குரியவர்களா இருக்கிற மாதிரி இல்லையே, நம்ம வேற எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளாச்சே, நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லப்பா அப்படின்னு நம்ம ஒருவேளை ஜோக்கா சொன்னாலும், ஆனா நம் தேவன் தாமே உண்டாக்கின அந்த நகரத்தை நோக்கி இருக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் அந்த விசுவாசம். அந்த வாஞ்சை தான் அந்த விசுவாசத்தினுடைய அளவா இருக்கிறது. சோ அதை நீங்கள் எண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேற ஏதாகிலும் ஷேர் பண்ணுகிறீர்களா அந்த நேரத்துல, ஜெபித்து முடிப்பதற்கு முன்பதாக? ஆல்ரைட் பிரதர், ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? ஓகே. ஸ்தோத்திரம் அப்பா, மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, நான் துதிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் துதிக்கிறோம். சகல சத்தியத்திலும் எங்களை வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே துதிக்கிறோம். ஜீவனை கொடுத்து எங்களை நேசித்தவரே துதிக்கிறோம். கிருபையா எங்களை ரட்சித்தவர், முற்றுமுடி எங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவரே துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வார்த்தைகளுக்காக அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு ஜீவனுள்ள ஒரு விசுவாசம். நீர் எதற்காக ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்தீர்? நீர் எதற்காக எங்களுக்காக மரித்தீர்? நீர் எதற்காக உயிர்த்தீர்? மீண்டுமாக வருகிறீர் என்பதை நாங்கள் நன்கு அறிந்து, உங்களுடைய அன்பை நாங்கள் நன்கு அறிந்து நாங்கள் விசுவசிக்கக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்திலே நீர் எங்களோடைய வாசம் பண்ணி எங்களை தொடர்ந்து நீர் வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறீர். நீர் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளே தந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய சத்தியத்தில் நடக்கும்படி எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை இன்மைக்காக நாங்கள் போடுவோமே, ஆனால் அந்த அன்பை நாங்கள் இழந்து விடுவோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வேதத்தை தியானிக்கும் பொழுதும், நாங்கள் ஆண்டவரை எல்லா இடத்திலும் நாங்கள் இருக்கும் பொழுதும் உண்மையை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்காகவே நாங்கள் வாழ வேண்டும். அப்பா, மற்றவர்களையும் அதற்குள்ளாய் நாங்கள் வழி நடத்த வேண்டும். கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை ஆட்கொண்டு உங்களுடைய சுத்தத்தின்படி வழி நடத்த எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். Thank you all for joining today. God bless you all.